ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பழம்புரி, அதாவது நேந்திரம் பழம் பஜ்ஜி செய்யலாம். எப்போயும் நம்ம நார்மல் பஜ்ஜி செய்வோம். இன்றைக்கி இது டிஃப்ரெண்ட்டாக இந்த பழம்புரி பஜ்ஜி செய்யலாம். அதுக்கு அரை கப்பு கோதுமை மாவும் அரை கப்பு மைதா மாவும் வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனு சோடா மாவு, ஆப்ப சோடா மாவு, கொஞ்சம் சால்ட்டு, 2 ஸ்பூனு சுகர் பவுடர் போடுறேன். சுகராகவும் போட்டுக்கலாம். என்கிட்ட சுகர் பவுடர் இருக்குன்னா சுகர் பவுடர் போட்டுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அந்த கப்பில் அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம், கலந்துக்கலாம். அரிசி மாவு 1 ஸ்பூன் போடணும். அதை சொல்ல மறந்துட்டேன், நான் போட்டேன். அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கணும், கலந்துக்கலாம். நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும் மாவு. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் போடலாம். சப்போஸ் உடனே செய்கிறதுனா பேக்கிங் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் போட்டு கலந்து செய்யலாம் உடனே. நேந்திர பழங்களை இந்த மாதிரி நீல வாக்கில் ஒரு பழத்தை 2 அரிஞ்சு கொஞ்சம் திக்காக, ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் மீடியம் சைஸில் இது மாதிரி அரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த நேந்திர பழத்தில் மாவில் முக்கி போட்டுடலாம். நல்லா பஜ்ஜி மாதிரி வருது பார்த்தீங்களா? ஸ்வீட் பஜ்ஜி. இதுதான், எல்லாத்தையும் போடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு நேந்திரம் பழம் பஜ்ஜி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.